தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை ரொம்ப முக்கியமா முத்தமிழ் முரசுல நம்ம பதிவிட்டுட்டே வரோம். இதை கற்றுக்கொண்ட பாடமாக தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படிதான் இன்றைக்கு ஒரு பாடம் என்ன அப்படின்னா, எந்த அளவிற்கு சமூக வலைதளங்களுடைய தாக்கம் எந்த அளவிற்கு ஆக்கப்பூர்வமான அழிவுபூர்வமான அப்படின்னு இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அழிவுக்கு மிகப்பெரிய பாதையில் இருக்குங்க. எந்த அளவுக்கு நான் எவ்வளவு லைக்ஸ் வரும், எவ்வளவு கமெண்ட்ஸ் வரும், எத்தனை பார்வையாளர்கள் பார்க்கறாங்க, இதை மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கே தவிர நாம செய்யற செயல் என்ன செயல், இது யாரை எப்படி பாதிக்கும்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம பதிவிட்ட ஒரு பதிவினுடைய விளைவு எங்க போய் நின்றுச்சு தெரியுமா? கோழிக்கோடுல ஒரு பேருந்து, பையனூர் அப்படிங்கிற ரயில் நிலைய பேருந்து நிலைய அந்த 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 பஸ் ஸ்டாப்ல இருந்து கிளம்பக்கூடிய ஒரு தனியார் பேருந்து, அதுல தீபக் அப்படிங்கிறவர் பயணம் செய்கிறார். இந்த தீபக் பயணம் செய்யற அந்த பேருந்துல சில பெண்களும் உள்ள இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த காணொலியை பார்க்கும்போது கூட்டம் கொஞ்சம் நெருக்கடியில இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த காணொலியை நம்ம பார்க்கும்போது நல்லா தெரியுது, ஒருத்தர் நின்று கொண்டு இருக்கிறார், இன்னொரு பெண்மணி பக்கத்துல நிக்கிறாங்க. அந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா, காணொலி எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, அந்த பேருந்துலேயே வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல என்ன தலைப்புல போடுறாங்கன்னா, பேருந்தில் சில்மிசம், என்னை பாலியல் தொந்தரவு செய்தார் ஒருத்தர் அப்படிங்கிற பெயர்ல அந்த வீடியோவை போஸ்ட் பண்றாங்க. அந்த வீடியோ கிட்டத்தட்ட 23 லட்சம் பார்வையாளர்களை தொடுது. கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும்ல, அதை பார்த்த உடனே ஒரு பெண்ணுக்கு சாதகமா தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க எல்லாருமே. அதுல அவருடைய முழங்கை தன் மார்பில் பட்டதாக அவங்க பதிவிட்டு இருக்கிறாங்க. அந்த காணொலியில நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, உண்மையாகவே ஒரு நெருக்கடியான ஒரு பேருந்து பயணம் தான் அது. அதுல அவர் கைப்படுது அப்படிங்கிறத ஒரு சில நொடிகள் தான் அதுலயுமே தெரியுதே தவிர, மிகப்பெரிய அவங்க சொல்ற மாதிரியான பாலியல் சீண்டல் அப்படின்னா ஏதோ பஸ்ஸுக்குள்ள ஏதோ அவருடைய கையை வச்சு ஏதோ அவர்களை பாலியல் சீண்டல் பண்ணுன அளவுக்கு அந்த பதிவு இருக்கே தவிர, ஆனா எது ஒண்ணுமேங்க, இந்த மாதிரி ஒரு தலைப்பு வந்துட்டாலே பொதுவா பாத்தீங்கன்னா அள்ளி பாத்துறது, உடனே உள்ள தட்டி போய் போயிடுறது. ஆனால் 1000 ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான விஷயங்களை கொட்டுவோம் யூடியூப்ல, சமூக வலைதளங்கள்ல, எவனும் பார்க்க மாட்டான். ஆனால் இது போன்ற பார்வையாளர்கள் அப்படிங்கிறவங்க எக்கச்சக்கமா இருப்பாங்கன்னு தெரிஞ்சுதான். நம்ம ஊடகங்களை கூட எடுத்துக்கோங்களேன், அவங்க டிஆர்பி ஏறணும், அவ்வளவுதான். அப்படிதான் சமூக வலைதளங்கள்ல அவங்களுடைய பார்வையாளர் கூடணும். ஊடகங்கள் என்ன செய்யுது, நல்ல செய்திகளை போட மாட்டான். இப்ப அண்ணன் சீமானே பேசுறாரு அப்படின்னா எத்தனையோ கருத்துக்கள் பேசுவாரு, அதை போட மாட்டான். ஏதாவது ஒரு விதண்டாவிதமான ஒரு கேள்விக்கு கோபமா ஒரு பதில் சொல்லியிருப்பாரு, அதை மட்டும் தூக்கி போடுவான். என்ன அப்படின்னா, டிஆர்பி கூடணும், நம்முடைய தொலைக்காட்சியோட டிஆர்பி. இந்த சிந்தனையை தவிர மாற்று சிந்தனை கிடையாது. அதே மாதிரிதான் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒவ்வொருத்தரும் வச்சிருக்கிற அவனுடைய அலைபேசி என்பது ஒவ்வொரு ஊடகமும் மாறி போச்சு. நம்ம கிட்ட நம்ம கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? இந்த சம்பவம் நடக்குது, இந்த சம்பவம் நடந்து 23 லட்சம் பார்வையாளர் பார்க்கிற, இதை நீ கருத்து சொன்னா என்ன, சொல்லலைன்னா என்ன? இந்த 23 லட்சம் பார்வையாளர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நேற்று தினம் 18ஆம் தேதி, ஜனவரி 18ஆம் தேதி காலை எப்ப எந்திரிக்கிற மாதிரி தீபக் எந்திரிக்கிற, அந்த பேருந்துல பயணம் செய்தார்ல ஒரு ஆண், பாலியல் சீண்டல் செஞ்சதா சொல்றாங்கல்ல, அவர் பேர் தீபக், ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனத்துல வேலை பார்க்கிறாரு. அந்த பேருந்துல அவர் கோழிக்கோடுல இருந்து கண்ணூருக்கு போறார், தொழில் நிமித்தமா போறார். இதுக்கு இடையில தான் இது நடந்திருக்கு. அந்த தீபக் 18ஆம் தேதி காலையில எழுந்திருக்கிறார். அவருடைய பெற்றோர்கள் தட்டி பார்க்கிறாங்க, அவங்களால திறக்க முடியல, ஏன்னா உள்ள தாளிட்டு இருக்கு. அப்ப பிறகு பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கதவை தட்டி உடைச்சு பார்க்கும்போது அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார். எதனால் அப்படின்னா, இந்த 23 லட்சம் பார்வையாளர்கள், இதுல எத்தனை பேர் தீபக்கை தெரிந்தவர்கள், எத்தனை பேர் என்ன மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டிருந்திருப்பாங்க. ஒருவேளை அவங்க பெற்றோரை கூட கேட்டிருந்திருக்கலாம், அவர் மீது சந்தேகப்பட்டு பேசி இருந்திருக்கலாம். மனம் உடைந்து போன தீபக் தூக்கிட்டு செத்து போயிட்டார். ஒரு உயிரே போச்சு. அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்ப்போம், இந்த பெண்மணி உண்மையாகவே பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னா பெண்களை ஒரு 2-3 வகையா பிரிக்கலாம். எல்லாத்திலையும் ரொம்ப பயந்தவங்க அப்படிங்கிற ஒரு சூழல்ல வாழக்கூடிய பெண்கள், அவங்க என்ன செய்வாங்க, இப்படிப்பட்ட பாலியல் சீண்டல் நடக்கும்போது யாரிடமும் சொல்லாம கொஞ்சம் தள்ளி விலகி நின்றுகிட்டு, அவங்க கைப்படாத அளவுக்கு தள்ளி நின்றுட்டு அமைதியா மனசுக்குள்ளேயே 1000 வருத்தங்களை 1000 கொந்தளிப்புகளை கொட்டி தீர்த்துக்கிட்டு மனசுக்குள்ளே பண்ணிட்டு அந்த பேருந்து விட்டு நாசமா போடா அப்படின்னு இறங்கி போயிடுவாங்க. இது ஒரு ரகம். இன்னொரு ரகம் என்ன செய்வாங்க அப்படின்னா, உச்சபட்சமா
இந்த இந்த நிகழ்வு இந்த இடத்துல இப்படி நடக்குதுன்னா அந்த நடத்துனர் ஓட்டுநர் இடத்துல சொல்லுவாங்க, இல்லை என்றால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை சொல்லுவாங்க. இந்த ஆள் பாருங்க என்னை எப்படி பண்றா பாருங்க, என்னை இந்த மாதிரி தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு ஒரு கொஞ்சம் தைரியமான பெண்கள் அதை செய்வாங்க. இன்னும் ஒருபடி கொஞ்சம் மூளை புத்தி யோசிக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்வாங்கன்னா உடனடியாக காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொள்வாங்க. நான் இந்த பேருந்துல போயிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி ஒருத்தர் என்னை பாலியல் சீண்டல் பண்றாரு அப்படின்னு தகவல் கொடுத்திருப்பாங்க. இன்னும் ஒருபடி மேல இன்னும் தைரியமான பெண்கள் அப்படின்னா என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அங்கனக்குள்ளே போலாருன்னு ஒன்று விட்டுருப்பாங்க. ஆனால் இது எதையுமே செய்யாமல், நான் ரொம்ப அமைதியான பெண்ணை பத்தி சொல்லிட்டேன், உச்சபட்சமான அறிவுடைய பெண்ணு கோபமான பெண்ணையும் பத்தி சொல்லிட்டேன். இந்த எந்த நடவடிக்கைக்குள்ளையும் வராம ஒரு ஆண் தன்னை பாலியல் சீண்டல் செய்யறாங்கிறத ரொம்ப பொறுமையாக வீடியோ எடுக்கிறேன்னா நீ தள்ளி நிக்கணும்ல, அப்பதானே நீ யோக்கியம். ஒருத்தன் பாலியல் சீண்டல் செய்வதை செய்ய விட்டு வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளத்தில் போறேன்னா உன் நோக்கம் என்ன? அப்ப ஒரு உயிரே போயிடுச்சு. உனக்கு 23 வியூவர்ஸ் கிடைச்சிருக்காங்க, ஆனால் ஒரு உயிருக்கு தெரியுமா அது எத்தனை வியூவர்ஸுக்கும் சமமாகாது. அப்ப அந்த பெண் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல நான் இதை பத்தி காவல் நிலையத்தில் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு. ஆனால் சம்பந்தப்பட்ட வடகரா காவல் நிலையத்தில் அவங்க சொன்ன காவல் நிலையத்தில் அப்படி ஒரு வழக்கு பதிவாகவே இல்லை. இப்ப அவங்க பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறாங்க. இந்த சமூக வலைதள நோக்கத்துல அவங்களுடைய பார்வையாளர்கள் கிடைக்கணுங்கிறதுக்காக என் மகனை அப்பட்டமாக ஒரு காவலை போல ஐயோக்கனை போல சித்தரித்ததுனால என் மகன் தற்கொலை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு. ஏன்னா தீபக் தன்னுடைய நண்பர்களிடத்துல இது குறித்து வருத்தப்பட்டு பேசியிருக்கிறார். இதுதாங்க சமூக வலைதளங்களுடைய ஆதிக்கம். தனக்கு எவ்வளவு லைக்ஸ், எவ்வளவு கமெண்ட்ஸ், எவ்வளவு ஷேர் போகுது அது முக்கியம் இல்லைங்க. நீங்க போடுற பதிவு உண்மையானதா, நேர்மையானதா, இந்த சமூகத்திற்கு தேவையானதா, இதைத்தாங்க எந்த ஒரு பதிவிட்டாளரும் அதைத்தாங்க பார்க்கணும். இப்படிப்பட்ட குணம் உள்ளவர்கள், இப்படிப்பட்ட சமூக வலைதளங்களை பயன்படுத்துவர்கள் மீது சைபர் கிரைம்ல மிகப்பெரிய ஒரு தண்டனை குற்றமாக அதை கொண்டு போகணும். ஏதும் அறியாத ஒரு மகனாக இருந்திருக்கலாம், இல்ல அவர் தவறே கூட செய்திருக்கலாம், சட்டத்திற்கு முன்பாக நிறுத்தி இருக்கலாம், இல்ல அங்கனக்குள்ளே உள்ளவங்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம், அங்கனக்குள்ளே ஒரு அறைஞ்சிருக்கலாம், அங்கனக்குள்ளே ஒரு அதற்கான விளக்கத்தை சொல்லியிருப்பாரு, விஷயம் முடிஞ்சிருக்கும். பாலியல் சீண்டல் செய்யணுங்கிறது அந்த பெண்ணுடைய நோக்கமா, செய்ய விட்டு வீடியோ எடுக்கணுங்கிறது நோக்கமா, பாலியல் தொந்தரவே நமக்கு நடந்து விடக்கூடாதுன்னு தள்ளி நிக்கிறது அவங்க நோக்கமா இருந்திருக்கணுமா? என்னுடைய முதல் நோக்கமா உங்களுக்கு கிடையாது, மூன்றாவது நோக்கம் கிடையாது, நடுப்பட்ட நோக்கமான இதை காணொலியாக பதிவு செய்து போடணும். நான் கேட்கிறேன், உன் முகமும் தெரியற மாதிரி தானே அதுல போடுற, அப்ப நீ எந்த நோக்கமுடைய பெண்ணாக நீ இருப்ப? இந்த சமூக வலைதளங்கள் நாட்டிற்கு, இந்த சமூகத்திற்கு நல்லது செய்தா கெட்டது செய்தா அப்படிங்கிறத தீர்மானித்து உங்கள் கருத்துக்களை கூட பதிவிடுங்கள். ஆனால் நான் கேட்டுக்கொள்வது, இப்படிப்பட்ட சமூக வலைதளங்களை ஆக்கப்பூர்வமான, அறிவியல் பூர்வமான, புரட்சிகளுக்கு வித்திடக்கூடிய, இல்லை என்றால் ஒரு நீதிக்கு வித்திடக்கூடிய, ஒரு அறிவுரைக்கான, ஒரு ஆலோசனைக்கான ஒரு ஊடகமாக இதை பயன்படுத்துங்கள். சமூக வலைதளங்கள் என்றைக்கும் ஆக்கப்பூர்வமான, அறிவுபூர்வமான விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த காணொளியுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.